டேய், உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சா ஒரு டிகிரியை வாங்கி கொடுத்து பிஇ டிகிரி முடிச்சுட்டு உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சா நீ என்னடா சினிமாவில் போனோன்னு நடிச்சுக்கிட்டு இருக்கிற? சினிமாவில் போகணுமா? உன் மூஞ்சியும் நீ சினிமாவில் போனோமாடா? படிக்கும் போதெல்லாம் அப்படி படிச்சுட்டு இப்போ என்ன சினிமாவில் ஆக்ட் பண்ணுன்ற? என்ன என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? உன் மூஞ்சிக்கும் முகரைக்கும் நீ ஒரு பைத்தியக்காரன்டா. டேய், நீ ஒரு பைத்தியக்காரன். உனக்கு சினிமா கேட்குதா? நான் சினிமாவில் தான் நடிப்பேன். நீங்கள் படித்து நீங்கள் கட்டின ஃபீஸுக்கு நல்லபடியாக எனக்கு ஒரு நாலேஜ் கிடச்சிருச்சு. நான் நல்லா படித்தேன். நான் சினிமாவில் தான் இப்போ இருப்பேன். சினிமாவில் தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நான் பெருசாக இவரை மாதிரி ஆகணும் அவரை மாதிரி ஆகணும் இன்ட்ரெஸ்டாக இல்லை. நான் சினிமாவில் ஒரு லெவலுக்கு இருக்கணும். ஒரு கமெடியனாக இருக்கணும். மனசாட்சி மகேஷ் ஒரு யூடியூபர், ஒரு கமெடியனாக இருக்கணும். சின்ன சின்ன கதாபாத்திரத்தில் நடிக்கணும். அவ்வளோதான் எனக்கு ஆசை. சினிமாவில் நான் வரணும். தேட்டர் ஸ்க்ரீனில் வரணும். ஒரு சின்ன சின்ன கதாபாத்திரம் நடிக்கணும். அவ்வளோ. அதுக்காக நான் உழைக்கிறேன். அதுக்கு ஏன்பா என்ன எல்லா படித்த படிப்பு எல்லோரும் படித்த படிப்புகளில் தான் எல்லோரும் வேலை செய்யணுமா என்ன? யாருமே அவங்கவுங்க பிடிச்ச தொழிலை பண்ண முடியாதா? ஏன் இப்படி பண்ணுறீங்க? ஏன் என்ன மட்டம் தண்டுறீங்க? நான் இன்றைக்கி ஆடிஷன் போகிறேன். அவ்வளோதான். ஏன் என்ன இப்படி பண்ணுறீங்க? நான் போவேன் ஆடிஷனுக்கு. டேய், எதுக்கு ஆடிஷனு? வேலைக்கு போடா. ஆடிஷன் வேணுமா உனக்கு? ஆடிஷன் ஏன் என்ன அடிக்கிறீங்க? நான் போவேன். எனக்கு சினிமா தான் வேணும். இந்த சொசைட்டியில் எனக்குன்னு ஒரு பேர் கிடைக்கணும். நான் சினிமா தான் போவேன். நல்ல ஃப்ரெண்ட் இல்லை, நல்ல சோல்மேட் இல்லை, நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லை, நல்ல சொந்தக்காரன் இல்லை, சொல்லிக்கிற மாதிரி எனக்கு நல்ல உறவு இல்லை. என்னை எல்லாம் ஏமாத்துற மூஞ்சி. எனக்கு சினிமா தான் வேணும். நீங்க போங்க. எனக்கு சினிமா தான் வேணும். எனக்கு சினிமா தான் வேணும். உங்களால் முடிஞ்சால் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபினான்ஷியல் பண ரீதியில் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னா நான் சினிமாவில் தான் சாதிப்பேன். எனக்கு சினிமா தான் வேணும். பிடிக்காத படிப்பேன். இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டு படித்து இப்போ தான் எனக்கு அந்த கடவுள் சான்ஸ் கொடுத்துருக்காரு. நான் சினிமாவில் தான் நடிப்பேன். எனக்கு சினிமா வேணும். எனக்கு சினிமா வேணும். நான் போவேன். நான் ஆடிஷன் போவேன். ஏய், இப்போ பெல்ட் எடுக்கவா இல்லை இப்போ உனக்கு ஆடிஷன் கேட்குதா உனக்கு? அப்பா வேணாமா, சினிமா சாதிக்கணும். எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. சொசைட்டியில் என்னைக்குன்னா ஒரு நாள் பெரிய ஆளாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற கார்த்திக் சுப்ராஜ், உங்கள் சூர்யா 44 படத்தில் எனக்கு எதனா ஒரு சின்ன கதாபாத்திரம் கொடுங்க சார். தேங்க்யூ சார். ஒரு அப்பா பையனுக்காக ஒரு ஆடிஷன் ஆக்டிங் பண்ணேன் சார். தேங்க்யூ சார்.